கடாயில் சட்டி வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் போதும் எண்ணெய். நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு சோம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டாச்சா, கடுகு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். கடுகு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா பொரியட்டும். வெங்காயத்தை எடுத்து ஒரு நிமிஷம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வேகணும். நல்லா கிண்டிக்கலாம். ஒரு அந்த வணங்குற வரைக்கும் கிண்டிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கல்லுப்பு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி பூண்டு அறுத்து வச்சு தக்காளி பூண்டு ஒரே நிமிஷம் போட்டுக்கலாம். நல்லா கிண்டின உடனே நல்லா வதங்கட்டும். நீங்கள் நினச்சிக்காதீங்க என்னடா ஸ்டார்டிங்கில் கருவேப்பிலை போடலை, இப்போ கருவேப்பிலை போடுறானேன்னு. இப்போ கருவேப்பிலை போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் தக்காளி வதங்குறதுக்கு. அதுக்கும் நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த கரண்டி வச்சு இப்படி ஸ்பான்ச் பண்ணிக்கலாம். தக்காளியை ஸ்பான்ச் பண்ணுறவங்களுக்கு ஸ்பான்ச் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஸ்டோர் பண்ணி அரைச்சிடலாம். அப்படியே பாருங்களேன், குழம்பாட்டு இருக்குல்ல, நல்லா தெரியுதா? நல்லா வதங்கட்டும். அப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சா? கொஞ்ச நேரம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸியில் ஸ்டோர் பண்ணி அரைச்சிடலாம். ஓகே, இது இப்போதைக்கு கொஞ்சம் ஆறுற மாதிரி தெரில, அதனால் ஒரு சின்ன வலி பண்ணிடலாம். எடுத்துட்டு போய் ஃபேன் காற்றுல வச்சிடலாம். இப்போ பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கு இனிமேல் யாரும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வணக்கிறப்பே இது போட்டுருங்க சேர்த்து. என்ன அப்படி சொல்கிறானே கேட்காதீங்க, மிளகாவே போடலைங்க. மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. பரவாயில்ல, சட்னி ஒன்றும் ஃபெயிலியர்லாம் இல்லை. 2 மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம காம்பை கிண்டிக்கலாம்.
வர மிளகாய் ஒரு 6 மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். கிளறிட்டு அரைச்சிடலாம் நம்ம இப்போதைக்கு. வடை சட்டி சுற்றுது. ஓகே, இப்போ நம்ம ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்காச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அரைச்சிடலாம். போட்டாச்சு, ஸ்ட்ரைட்டாக அரைச்சிடலாம். ஓகே, இப்போது அரைச்சிக்கலாம். ஓகேவா, நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே வச்சுட்டு இந்த கடாயை கழுவிக்கலாம். இந்த கடாயை கழுவினாதான் இந்த கடாயில் தான் நம்ம சட்னி தாளிக்க போகிறோம். கடாயை இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, வடசட்டி கலரும் எண்ணெய் கலர் ஒரே கலராக இருக்குது. இப்போ தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எடுத்தாலும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதில் தான் இருக்குது, போட்டுக்கலாம்.